கள்ளச்சாராய விஷயத்துல வழக்கு பதிவு செய்வதிலே பல்வேறு முறைகேடுகள் இருக்கிறதா தெரிய வருது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சதா சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த நம்ம ஆழியார் வார காவல் நிலையத்துல கள்ளச்சாராயம் பயன்படுத்துறதா 20 மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த முறைகேட்டை எப்படி பாக்குறீங்க சார்? இதெல்லாம் மறைக்கிறாங்க, திட்டமிட்டு மறைக்கிறாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஆனமலையில் தானே குடிச்சாங்க. இது ஆனமலையில் நடைபெற்ற சம்பவம். இங்கே மருத்துவமனையில் கூட எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. அந்த கள்ளச்சாராயம் பருகியவர்களை குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே கோவை மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள். அவர்களை பார்ப்பதற்கு கூட அனுமதியை அளிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இப்பொழுது விழுப்புரத்தில் கூட ஏதோ கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களாக செய்திகள் வந்துள்ளன. அதோட கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்ததா செய்தி வெளிவந்தது. அதோட திருத்தணியில் ஆந்திராவிலிருந்து ஒரு 25 லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டதாகவும் பிடிக்கப்பட்டதாக. இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. சிலதை பிடிக்கிறாங்க, சிலது பிடிக்கல. நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக அன்றாடம் தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதா இன்றைக்கு சென்று விட்டது. கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் என்பதையெல்லாம் அடிக்கடி நான் சட்டமன்றத்திலும் சுட்டிக்காட்டினேன். இன்றைக்கு ஊடக நண்பர்களையும் பத்திரிகைகளையும் சந்திக்கின்ற பொழுதும் இதை சுட்டிக்காட்டினேன். ஆனால் இதற்கு இந்த அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. இருக்கலாம். ஏன்னா அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேயர்கள், அந்த திமுக இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்பு பிரதிகள் அவர் செய்கின்ற ஊழல் அளவே இல்லை. ஆனால் பத்திரிகை ஊடகங்கள் போட மாட்டேங்கிறீங்களே, அதை வெளியில் கொண்டு வாங்க. என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க. நடுநிலையோடு செயல்பட்டா நிச்சயமா இந்த அரசு அடுத்தது காணாமல் போயிடும். இப்பவும் சொல்றேன், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற ஊடக நண்பர்களை பத்திரிகை நடுநிலையோடு செயல்படுங்க. இன்றைக்கு எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் போய்விடும். திமுக என்ற கட்சி காணாமல் போய்விடும். அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஊழல் நடைபெறாத துறையே இல்லை, எல்லா துறையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால கேள்வி கேட்டீங்களா, ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை அரசுல அங்கம் வைக்கின்ற ஒரு நிதியமைச்சரே இப்படி ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காரு. அப்படிதான் உண்மையாக தானே இருக்கும். ஏங்க நாங்க புறக்கணிச்சுட்டு அப்புறம் எப்படி ஸ்டாண்ட் சொல்லுங்க? அப்படி எப்படி சார், நல்லா கேளுங்க. புறக்கணிப்புன்னு என்ன? புறக்கணிப்புன்னு நாங்கள் வெளியிட்டாச்சு. அதாவது தெளிவாக நான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாத காரணம் தெளிவுபடுத்தி ஜனநாயக முறைப்படி எங்கள் தேர்தல் நடக்காது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது ஊடகத்திலையும் பத்திரிகையும் காட்டுறீங்களே, பொருளை பிடிக்கிறாங்க, ரோட்டில் போடுறாங்க. ராம்ராஜ் சட்டை, இப்போ நாங்கள் போட்டுருக்க சட்டையில் விலை கம்மி. அந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்குன்னு நினைக்கிறேன்.